உங்களுடைய மனசுல இதுல இருந்து நான் வெளியே வரமாட்டேன்ன்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள ஒரு துளி கூட இருக்க வேண்டாம். அதுவும் இந்த 100 நாள் ஜெபத்துல கலந்து கொண்டதுக்கு பிற்பாடு அது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர், நீங்க சொல்றது ஓகே தான், வாக்குத்தத்தங்கள் வர்றது ஓகே தான், ஆனா என்னுடைய அன்றாட வாழ்க்கையில அது எப்படி ஒத்து வரும், எப்படி அது ரெடி பண்ணும், இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண முடியும்? இல்ல, அது மனுஷனுடைய திட்டத்தினால யோசனையினால அது முடியாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களை விட வேதத்துல கர்த்தர் 90% அற்புதம் அவங்களுக்கு சமமான பிரச்சனையே அல்ல, அவர்களை விட பெரிய பிரச்சனையை தான் கர்த்தர் முறியடிக்க பலன் தந்திருக்கிறார். அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது, ஆனா கர்த்தர் அதுல ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். உங்களை ஏன் வெளியே கொண்டு வர மாட்டாரு? உங்களை ஏன் தூக்கி எடுக்க மாட்டாரு? மனுஷனுடைய யோசனை வேற, கர்த்தருடைய யோசனை வேற. இந்த பலிபீடத்திலிருந்து நான் ஆணித்தரமா சொல்றேன், யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் தெளிவா பேசுறாரு. உங்க மனசுல எத்தனை வாக்குத்தத்தங்கள் சொன்னாலும், எத்தனை வார்த்தை சொன்னாலும், திரும்ப திரும்ப உங்க மனசுக்கு முன்னாடி என்ன வருதுன்னா, ஐயோ இது பெரிய பிரச்சனை, ஐயோ இது பெரிய பிரச்சனை, இது எப்படி நடக்கும், இது எப்படி என்ன கொண்டு செய்ய முடியும், நான் வாங்குற சம்பளத்துல எப்படி பண்ண முடியும், என்னால இதை பண்ண முடியாதுன்றது பிசாசு ஆணித்தரமா உங்களுக்குள்ள விதைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு 91வது நாள் உங்க கரத்தை பிடிச்சு பெரிய பர்வதத்தை நீ பார்க்கிற, பெரிய பர்வதத்தை பார்க்கிற. அந்த பர்வதத்தை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், சமபூமி ஆவாய். அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், தலைக்கல்லை கொண்டு வருவான். அதுல ஒன்னே ஒன்னு எழுதப்பட்டிருக்கிறது, அது செருபாபேலுடைய பலன் அல்ல, செருபாபேலுடைய ஞானம்